அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் கிட்டத்தட்ட 50 நிமிடங்களுக்கு குறையாமல் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஈரான் அதே போன்று இஸ்ரேலுக்கு இடையிலான சண்டை தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தைகளில் மிக தெளிவாக புட்டின் ட்ரம்ப் இடத்துல சொல்லியிருக்கக்கூடிய சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதில் முதலாவது இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல்களை தான் கண்டிப்பதாக மிக தெளிவாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் ட்ரம்ப் இடத்துல சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் நடுநிலையாக பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்தை உண்டாக்குவதற்கு தான் தயார், நடுநிலையாக என்று பேசுவதற்கு தயார் என்றும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான முழு அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்க இஸ்ரேல்கிட்ட சொல்லுங்க, வேணும்னா நான் பேசி சமாதானத்தை உண்டாக்குறேன், இல்லைன்னு சொன்னா ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த முடியாமல் போய்விடும் என்கிற செய்திகளை இன்றைக்கு விளாடிமிர் புட்டின் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, விளாடிமிர் புட்டின் இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, ஈரானை எங்களோட பேச்சுவார்த்தைக்கு கூட்டிக்கிட்டு வாங்க, அவங்க நியூக்ளியர் டாக்ஸுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம், கூட்டிக்கிட்டு வாங்கன்னு இருக்காங்க. இதுல இருந்து நீங்க ஒன்ன புரியணும் என்னன்னா, இஸ்ரேலுடைய தாக்குதல் பலமானதா ஈரானுடைய பதிலடி பலமானதா என்கிற கேள்வியை பொறுத்தவரை ஈரானுடைய பதிலடி உச்சகட்டமானது என்பது அனைவருக்கும் தெரியும். ஈரான் இப்படி ஒரு பதிலடியை கொடுக்கும் என்று அமெரிக்காவை எதிர்பார்க்கல. கொடுத்த அடியினால தான் நீங்க வரலாற்றி நாங்கள் உங்களுக்கு அடிப்போம் பார்த்துக்க என்று பேசிக் கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு கூட்டிக்கிட்டு வாங்க, நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறோம்னு, அதாவது அடிச்சு கீழே விழுத்தாட்டிட்டா எகிரி மிதிக்கிறதுக்கு பார்க்கறதும், இப்ப அவன் அடிச்ச அடியில டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றான்னா பேச்சுவார்த்தைக்கு கூட்டிக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இதுவரைக்கும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது யூஸ்லெஸ்ன்ட்டாங்க, எந்த பலனும் அளிக்காது என்று ஈரான் சொல்லி இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை அடுத்தடுத்து பார்க்க முடியுமான நேரத்தில் ஈரானுடைய அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் அணுசக்தி கட்டமைப்புகளையும் எங்களால் தாக்க முடியாது என்று இன்றைக்கு இஸ்ரேல் வெக்கங்கெட்டதனமாக அறிவித்திருப்பதையும் பார்க்க முடியும். இஸ்ரேலுடைய சேனல் 13 இன்றைக்கு இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை ஒரு ஹைலைட்டட் நியூஸாக வெளியிட்டிருக்கிறாங்க.